அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டா லீனியர் அல்ஜிப்ரா வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இட் மேட்ரிசஸ் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். இதில் டோட்டலாக ஒரு 12 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ 12 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட டெஸ்ட் பேட்சும் கொடுக்குறேன், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு மட்டும் இருக்கும். ஸோ 9000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து பிஜிடிஆர்பி கொடுத்துருப்பேன். ஸோ அது இல்லாமல் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு தனியாக சாப்டர் வைஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு ஒரு 8000 ப்ராப்ளம். ஸோ வேணுன்றவங்க இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு சிஎஸ்ஏ நெட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல் செஷன் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க நிதானமாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் ஏரியாலாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நான் கொடுத்த டெஸ்ட் கொஷினே வந்து டைரக்ட் கொஷினாக கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எழுதிட்டு வந்து கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்சனலாகவும் வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கொஷின்ஸ் லெவல் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கொஷின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட் சீரீஸில் வந்து நான் இன்னும் ரெடி பண்ணிப்பேன். பட் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸே நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் வந்து இன்றைக்கி 3 o'clock ஸ்டார்ட் ஆகுது. 2:30 வந்து கேட் க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணிவிடுங்க. ஓகே ஃபைன். இப்போது இந்த வீடியோவில் வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்படி என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்த்துருவோம். T is a map from R3 to R2. ஸோ இங்கே வந்து 3 dimensionலேருந்து 2 dimensionக்கு மேப் பண்ணுது. ஓகே, டிஃபைன்டு பை T of x, y, z equal to x plus y, y minus z. The dimension of kernel of T என்னன்றத கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ கர்னலோட டெஃபினேஷன் என்ன? T of x, y, z such that இதோட டேர்ம் வந்து 0க்கு கன்வெர்ட் ஆகும். அப்போது x plus y, y minus z வந்து 0,0க்கு போகுதுன்னு அர்த்தம். இந்த 0 மீன்ஸ் 0 வெக்டர், 0,0. ஸோ அப்போ x plus y equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y minus z equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x equal to minus y கிடைக்கும், y equal to z கிடைக்கும். அப்போது minus y, y, y இதான் காம்போனன்ட். இந்த ட்ரிபிள்ஸில் எடுத்துக்கிங்க x, y, zல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ y, z, y இட் செல்ஃபு எக்ஸுக்கு பதிலாக minus y ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வெக்டர் என்ன வரும் பாருங்களேன். ஸோ y டைம்ஸ் -1, 1, 1. அப்போது ஒரே ஒரு வெக்டர் தான் இருக்குது. ஸோ என்டையர் கார்னர் ஸ்பேஸை வந்து மேப் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ கார்னலோட டெஃபினேஷன் என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் இன் R3 சச் தட் உஸ் இமேஜ் வேல்யூ வந்து 0 வெக்டருக்கு மேப் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷன் படி அந்த கலெக்ஷன்ஸ் யாருன்றதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய் மைனஸ் z = 0 பண்ணிங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷனில் வெக்டர்ஸ் கண்டிஷன் வந்து y டைம்ஸ் -1, 1 வந்து நிற்கும். அப்போ நல்லிட்டி வந்து ஸ்பேன் பண்ணுறது ஒரே ஒரு வெக்டர் தான். அப்போ டைமென்ஷன் வந்து 1 தான். ஸோ அப்போ டைமென்ஷன் 1னா ரேங்க் என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Let T is a map from suppose let V and W are the finite dimensional vector space and T is a map from V to W. Dimension of V வந்து 5 சொல்லிட்டாங்க. Range of T as dimension வந்து 3 சொல்லிட்டாங்க. What is nullity? அப்போ rank of T கொடுத்துட்டாங்க. Rank of T வந்து 3, dimension of V வந்து 5. ஸோ nullity of T கேட்குறாங்க. இப்போ dimension of V equal to rank of T plus nullity of T. கரெக்டுங்களா? ஸோ ரேங்க் வந்து 5, அவங்க நல்லிட்டி தான் கொஸ்டினாக வச்சுருக்காங்க. சரி, ரேங்க் 3. ஸோ ரேங்க் 3 நல்லிட்டி தான் கொஸ்டினாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ 3 ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன். ஸோ உங்களோட நல்லிட்டி ஆஃப் டி வந்து 5 - 3 போட்டிங்கன்னா வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷனே கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அக்கார்டிங் டு த ரேங்க் நல்லிட்டி தியரம், T is a map from V to W, V is a finite dimensional vector space இருக்கும்போது ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் டி. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான். உங்களுக்கு தெரியுதுங்களா? டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். இங்கே ரேங்க் ஆஃப் டின்றது டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி அண்ட் நல்லிட்டி ஆஃப் டின்றது டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி. ஓகே, ஸோ கிவன் டேட்டா நாக் 20 தேர்தல் அப்ளை பண்ணுறீங்க, நல்லிட்டி வேல்யூ 2 கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அடுத்து இல்லை T is a map from R2 to R2 be a linear transformation. T of x, y equal to 2x minus y, x plus 3y. What is the matrix representation of T with respect to the standard basis 1, 0, 0, 0? ஜஸ்ட் 1, 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. x காம்போனன்ட் 1, y காம்போனன்ட் 0. ஓகே, அப்போ இது 2, 1 வரும். வச்சு T of 0, 1 போட்டிங்க அப்படின்னா x வந்து 0, y வந்து 1, அப்போ 3 வரும். அப்போது -1, 3. ஸோ இது வந்து 2, 1, -1, 3, அவ்வளோதான்.
இந்த ரோ வெக்டர் காலமாக எழுதிக்கிறீங்க 2 1 -1 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான், ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு சிம்பிளாக முடிச்சிருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன். டு ஃபைண்ட் த மேட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டி டு த ஸ்டாண்டர்ட் பேசிஸ், we apply the transformation to each basis vector and express the output linear combination of the standard vectors. Okay, the coefficient matrix will be column or column of our matrix. பாருங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா, இது காலம் வெக்டரா நீங்க எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், T is a map from V to V, be a linear transformation and it is finite dimensional. T is non singular, so invertible னு அர்த்தம். இன்வெர்டபிள்னா 1 1 onto 1 1னா கார்னர்ல சிங்கிள்டன் ஜீரோ மட்டும் தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனா வந்துடும். ஸோ அப்போ ரேங்க் எழுதிக்கிறபடி ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டைமென்ஷன் ஆஃப் வி வந்துடும். ஆக்சுவலாக ஃபுல் ரேங்க் வந்துடும் அர்த்தம். ஸோ ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு உங்களுக்கு டைமென்ஷன் வந்துடும், டைமென்ஷன் ஆஃப் வி. ஏன்னா இது ஆன் டூ, இன்வெர்டபிள் மீன்ஸ் 1 to 1 அண்ட் ஆன் டூ. ஸோ 1 to 1ல கார்னரில் ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், இது கரெக்டு. ரேங்க் ஈக்குவல் ஆயிரும். ஜீரோ வந்து ஏக்கன் வேல்யூ வருது, இது ஃபால்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஏக்கன் வேல்யூஸ் வந்து ஒன் ஆஃப் த ஏக்கன் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்றாங்க. இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸில் நான் ஜீரோ ஏக்கன் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ ஜீரோ ஏக்கன் வேல்யூஸ் கிடைக்காது. அதே போல் டி மேப்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். அப்போ லாம்டா ஈக்குவல் டு 0 ஒன் ஆஃப் த ஏக்கன் வேல்யூஸ் ஆஃப் டி. முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ அடுத்து பாருங்க, டி இஸ் a map from V to W be a linear transformation. அண்ட் இது வந்து இது சப்செட் ஆஃப் இன்னு எடுத்துக்கிட்டீங்க, கே வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, சச் தட் தியர் இமேஜஸ் வேல்யூ வந்து அதே போல் கே வெக்டார்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் டபிள்யூவா இருக்கு அப்படின்னா இந்த ஒரிஜினல் வெக்டார்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் ஆல்வேஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஓகே, அதாவது எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் என்ன பண்ணும், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுக்கு மேப் பண்ணும். அப்போது இமேஜ் செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகுது, பேரண்ட் செட்டோட வெக்டார்ஸும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அர்த்தம் எனி வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் அதோட லீனியர் காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அதனுடைய ஸ்கேலர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஜீரோ வெக்டார்ஸாக கொண்டு போகிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுறீங்க, அகைன் வந்து அந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவ்வளோதான். அடுத்து T is a map from Rn to Rm be a linear transformation. Under what condition the structure possible of for T on to map இருக்கும். ஸோ ஆன் டுனா என்ன? ஸோ ஆன் டு பொறுத்தளவுக்கு அதாவது Rn to Rm போகணும்னு வச்சுக்கோ, 1 1க்கு வந்து n வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் m இருக்கும். ஓகே, ஆன் டுக்கு வந்து n should be greater than m இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இதுக்குள்ளே போய் உட்காரணும் அப்படின்னா 1 1, இது வந்து இதுக்குள்ளே உட்காரணும்னா ஆன் டூ. அப்போ ஆன் டூன்னு அர்த்தம் இதனுடைய வேல்யூ வந்து இதனுடைய நெட் வேல்யூ விட கம்மியாக இருக்கும். அப்போ n is greater than or equal to mr. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, லெட் T is a map from P1 of R. இது வந்து டைமென்ஷன் 2. ஸோ இதனுடைய பாலினாமியல் கலெக்ஷன் வந்து a0 plus a1x இந்த கலெக்ஷன். ஸோ a is வந்து ரியல் நம்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா a0 plus a1x plus a2x ஸ்கொயர். இங்கே a is வந்து ரியல் நம்பர்ஸ். இது வந்து 2 டைமென்ஷனல், இது வந்து 3 டைமென்ஷனல். ஸோ மேப் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்களேன். நீங்கள் கொடுக்குற இன்புட் பாலினாமியலுக்கு ப்ராடக்டாக வெக்டர் எக்ஸ் மல்டிபிள் ஆகுது. ஸோ டி ஆஃப் ஒன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் டைம்ஸ் 1, அப்போ எக்ஸ்ன்னு வந்து நிற்கும். இது எப்படி இருக்கலாம், 0 into 1 1 into x 0 into x ஸ்கொயர். ஏன்னா அவுட்புட் இமேஜ் வந்து டைமென்ஷன் வந்து 1 x x ஸ்கொயர். ஓகே, அடுத்து டி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா x times x, அப்போ நான் x ஸ்கொயர் மல்டிப்ளைட், அப்போ 0 into 1 plus 0 into x plus 1 into x ஸ்கொயர். அடுத்து டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிங்க அப்படின்னா x times x ஸ்கொயர், அப்போ x கியூப்னு வரும். ஸோ இது வந்து 0 into 1 0 into x. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு போகணுமா, ஏன்னா இது வந்து டேர்ம்ஸ் அந்த செட்டுக்குள்ளே விழாது, அப்போ இது விட்டுருங்க. அப்போ வந்து வெக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 0 0 0 1 வந்து நிற்கும். ஸோ அப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி கரெக்ட். ஏன்னா கியூப் டேர்ம் வந்து இந்த பாலினாமியல் செட்டுக்குள்ளே விழாது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே போட முடியாது, பட் 1x மட்டும் தான் இமேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏன் எக்ஸ் ஸ்கொயர் போட முடியாது, ஏன்னா எக்ஸ் ப்ராடக்ட் வர்றதால அவுட்புட் இமேஜ் எக்ஸ் கியூபுக்கு போகுது. அப்போ 3rd டிகிரி பாலினாமியல் உள்ளே வராது, 2nd டிகிரி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதோட நம்ம நிறுத்திக்கணும். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே புரியுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து T is a map from V to V be a linear transformation on a finite dimensional vector space V. If t square equal to, இது வந்து ஆக்சுவலாக என்னது பாருங்க, t square equal to t அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, t square equal to t, அதாவது t of v வந்து tனே வந்துடுது. ஓகே, அப்போ t வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேப்பாகவும் சூஸ் பண்ணலாம். இமேஜ் வேல்யூ இட் செல்ஃபாகவும் போகுது. ஓகே,
ஓகேவா? தென் T is projection or idempotent எப்படினா டிஃபைன் பண்ணலாம். which of the following statement is always true for the projection operator னு சொல்றாங்க. ஸோ டைமென்ஷன் இந்த V வந்து உங்களுடைய டைரக்ட் சம்மா எழுதலாம். இந்த கர்னலும் ரேஞ்சாகவும் டைரக்ட் சம்மா எழுத முடியும். ஸோ என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ் V வந்து டைரக்ட் சம் ஆஃப் கர்னல் ஆஃப் T பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் T எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, let V is a map from finite dimensional vector space and T is a map from V to V. கர்னல் ஆஃப் T equal to range of T டிஃபைன் பண்ணிட்டாங்க. வாட் அபவுட் டைமென்ஷன் சொல்லி கேட்குறாங்க. அகைன் ரேங்க் நலிட்டி தேரும். ரேங்க் ஆஃப் T பிளஸ் நலிட்டி ஆஃப் T ஓகே ஈக்குவல் டு டைமென்ஷன். ஸோ இது ரெண்டு ஈக்குவல். அப்போ 2 times ரேங்க் ஆஃப் T வந்து டைமென்ஷன். ஸோ இது வந்து ஒரு இன்டிஜர். அப்போ எப்போ டிவைட் ஆகும்? டைமென்ஷன் ஆஃப் V by 2 இருக்கும்போது டைமென்ஷன் ஆஃப் V வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து இன்டிஜர் வேல்யூ இருக்கும், ஃப்ராக்ஷனல் வராது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் V வந்து கண்டிப்பாக ஈவன் இன்டிஜராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து T is a map from R3 to R3 be a linear transformation whose matrix representation to the relative basis கொடுத்துட்டாங்க 1 2 3 0 0 0 4 0 0 5. the rank of linear transformation. ஸோ இங்கே டயக்னலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நான்ஜீரோ எலமெண்ட் இருக்கு? 2 நான்ஜீரோ. அப்போ ரேங்க் வந்து 2. அவ்வளோ சிம்பிளாக அடிச்சிடணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜீரோ என்ட்ரிஸ் ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சுனாவே டயக்னலில் நம்பர் ஆஃப் நான்ஜீரோ என்ட்ரிஸ் தான் ரேங்க். அப்போ எவ்வளோ நான்ஜீரோ என்ட்ரிஸ் இருக்கு? 2 நான்ஜீரோ என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ ரேங்க் வந்து 2. அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, T is a map from V to W and U is a map from W to Z ன்னு சொல்லிட்டாங்க. which of the following relations regarding the rank of the composition map. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரேங்க் ஆஃப் கம்போசிஷன் மேப் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் யூ ரேங்க் ஆஃப் T. ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ அடுத்து T is a map from R2 to R2 be a linear transformation reflects across the x axis சொல்லிட்டாங்க. the matrix representation of T ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது இந்த காம்போனண்ட்டை ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு வரும். அப்போ T of x, y ஈக்குவல் டு x, -y. ஸோ இந்த இமேஜ் இங்கே பார்க்குறீங்க. ஓகே, அப்போ x, -y வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுங்க. T of 1 0 போட்டிங்கன்னா 1 0ன்னு வந்துட்டு இருக்கும். அதே போல் T of 0 1 போட்டிங்கன்னா 0 -1 வந்து நிற்கும். ஸோ இமேஜ் வேல்யூ 1 0 0 -1. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். இது போல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்த்துருவோம். நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து MCQ கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுட்டு படிங்க. இப்போ நான் CSIR மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு புக்லெட்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா உங்களுக்கு நான் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ CSIR மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சால்வ்டு ப்ராப்ளம் டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கேன். ஓகே, சால்வ்டு ப்ராப்ளம் டெஸ்ட்டு. செகண்ட் வந்து UGTRB ஒரு 7 புக்லெட் வரும். இந்த 7 புக்லெட் ரொம்ப ஒர்த்தான, இது வாங்கிக்கணும். இது பேசிக் படிக்கிறது. PGTRBக்கும் ஒரு 2 புக்லெட் போட்டிருப்பேன். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 15,000 கொஷின் கிட்ட வந்துடும். காலேஜ் டிஆர்பிக்கு வந்து 2 புக்லெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு படிங்க. CSIR மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த புக்ஸ் கலெக்ஷன்லாம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதே போல் பிஜிக்கு யூஜிக்கு தனித்தனியாக இருக்குது, வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.